அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 603வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் 4 முனிசிபாலிட்டி அதுக்குள்ளால ஹாஸ்டேஜஸை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் என்று பேசப்படுகிறது. வெளியிலே உணவுக்கு காசா மக்கள் அல்லாடி கொண்டு இருக்கிறார்கள். நேற்று ரஃபாவில் உடைய ஒரு ஏரியாவில் அமெரிக்காவினுடைய ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் அது நத்தியானுவுக்கு வேண்டிய ஒரு நண்பர் வழியாக சுவிட்சர்லாந்து கான்ட்ராக்டு இப்படி கொண்டு வந்து கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். உணவை கண்ட மக்கள் அதை நோக்கி பாய்ந்து இருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவம் அவர்களை சுட்டு இருக்கிறது. 30 பேரை ஷஹீதாக்கி இருக்கிறார்கள். 130 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். சில தகவல்கள் 120 பேர் காயம்பட்டார்கள் என்று. இந்த கொடூரத்தை சற்று பொறுத்திருந்துவிட்டு சாரா அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் அவர்களை அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருந்த இடத்துக்கு நேரடியாக போய் தெருச்சண்டையில் ஈடுபட்டு அவர்களை அழித்திருக்கிறார்கள். அதன் பிறகு பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் இஸ்ரேலோட 2 ட்ரோன்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். நார்தன் காசாவில் அவர்கள் நடத்திய பல்வேறு தாக்குதல்கள் பற்றிய ஃபூட்டேஜஸை, அதாவது பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது எப்படி தெரிகிறது என்று சொன்னால், இஸ்ரேல் முழு அளவில் ஒரு யுத்தத்தை பல பகுதிகளிலும் நடத்துகிறது. ஏனென்று சொன்னால், ஒரே நேரத்தில் நார்தன் காசா, கான் யூனிஸ், பெய்த் லோஹியா, சுஜையா, அடுத்தது அல்டாரா என்ற இடத்தில் உள்ள உமர் அல் முக்தார் ஸ்ட்ரீட்டு ஆகிய இடங்களில், ரஃபா ஆகிய இடங்களில் பெரிய யுத்தம் நேற்று நடந்திருக்கிறது. அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நிறைய பேர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நார்தன் காசால ஒரு ஃபுட்டேஜில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து கொண்டு இருக்கும்போது அவர்களை ஒரு நிலவிலை குண்டு வழியாக தாக்கியிருக்கிறார்கள். அவர்களில் இறந்தவர்கள் போக மீதி உள்ளவர்கள் ஓடி இருக்கிறார்கள். தேடி தேடி அவர்களை துரத்தி சென்று அழிக்கிறார்கள். இது இவங்க இப்போ புதுசாக அறிவித்த ஸ்டோன் ஆஃப் டேவிட் அட்டாக் ஆம்புஷ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதனுடைய ஒரு பகுதி. அதில் 2 ஃபீச்சர்ஸ் என்னவென்று சொன்னால், ஒன்று ஆம்புஷ் பண்ணுறது, திடீர் தாக்குதலை நடத்துறது, அதிலிருந்து தப்பிச்சு ஓடக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினரை துரத்தி சென்று அழிப்பது. இதில் இவங்க ஷஹீதாகிறார்களா இல்லையாங்கிற எண்ணிக்கை நமக்கு தரப்படவில்லை. ஆனால் வரக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினர் யாரும் உயிரோடு போகவில்லை என்பது மட்டும் உறுதி செய்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் வந்துவிட்டு ஆஃப்டர் ரிட்டர்னிங் தேர் கேம்ப்ஸ், அதாவது ஏதோ சண்டைக்கு போயிட்டு சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் நாம் மதியமிடத்தில் தங்குவது போல அந்த வார்த்தைகள் வருகின்றன. நமது போராளிகள் போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வெளியில் ஃபுட்டேஜ் எடுத்து அதை சிலதை கொஞ்சம் தாமதமாகவும் சிலதை உடனேயும் போட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்தால ராக்கெட்ஸ் நார்தன் காசால இருந்து காசா என்க்ளேவுக்கு பல ராக்கெட்ஸை அனுப்பியிருக்கிறார்கள். அவையெல்லாம் வெட்டா வெளியில் விழுந்தது என்று இஸ்ரேல் சொல்லுகிறது. ஆனால் சைரன் சத்தத்தால் அங்கு இருந்த மக்கள் பீதி வயப்பட்டு பதுங்குக்குள்ளே நோக்கி ஓடி இருக்கிறார்கள். அடுத்தது அல் குட்ஸ் பிரிகேட்ஸு, சாரா அல் குட்ஸ் பிரிகேட்ஸ், 2ம் இஸ்லாமிக் ஜிஹாதோட 2 பிரிவுகள். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இஸ்ரேலிய இராணுவமும் அது இன்னொரு வெஹிக்கிளில், அதாவது வாகனத்தில் வந்த இராணுவத்தினரையும் தாக்கி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஓடி இருக்கிறார்கள். அவர்கள் ஓடி எங்கே போய் தங்குகிறார்கள் என்பதை பார்த்து இருந்துவிட்டு எல்லோரும் அந்த கட்டடத்துக்குள்ளால் புகுந்த பிறகு, இடிபாடான கட்டடம்தான், அதற்குள்ளால் புகுந்த பிறகு அதை ஹை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பேரல் பாம்ஸ் வழியாக நாங்கள் அவர்களை அழித்தோம் என்று சொல்லுகிறார்கள். சுஜையாவில் அல் காசம் பிரிகேட்ஸு ஒரு பெரிய ஆம்புஷாக நடத்திருக்காங்க. சுஜையாவில் இருந்த பல கேம்புகளில் பல இடிபாடுகளை சரி பண்ணிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. இதில் இன்னும் சில கட்டடங்கள் இடிக்கப்பட்டன என்று சொல்வதோ, ரஃபாயில் சில கட்டடங்கள் இடிக்கப்பட்டன, கான் யூனிஸில் சில கட்டடங்கள் இடிக்கப்பட்டன, இவர்கள் தங்கி இருந்த கட்டடங்கள் குண்டுக்கு ஆளாகி தூசு பறந்தது, தூள் தூளாக போனது என்று சொல்வதெல்லாம்
இன்னும் சில கட்டடங்கள் அங்கே இருந்திருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. இவ்வளவு நாளா 603 நாளா குண்டு போட்டும் சில கட்டடங்கள் மீது இருக்கின்றன என்பதுதான் ஒரு பெரிய அதிசயம். இதுல அதே மாதிரி பெய்த் லாகியால நடந்த ஒரு ஆம்புஷ். அப்போ ஆம்புஷும் தாக்குதலும் நிறைய நடக்கு. போராளிகள் முன்னாடி மாதிரி கொரில்லா வார்ஃபேர் மாதிரி இது தெரியல. அதுல இருந்து ஒரு கட்டம் மேல வந்து இஸ்ரேல் இராணுவத்தினரை நேருக்கு நேர் மோதுகிறார்கள், அவர்கள் ஓடுகிறார்கள், இவர்கள் அழிக்கிறார்கள், பதுங்கும் இடங்களையும் அழிக்கிறார்கள். அப்போ இதுல ஷஹாதத் இல்லாமல் இருக்காது. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஷஹாதத் இல்லாமல் இது போன்ற ஜிஹாதிகள் இல்லை. அடுத்தது இஸ்ரேல் வந்து இந்த கோரமான கொலை, அதாவது 30 பேர் உணவுப் பொருள் வாங்க வந்தவர்களை கொலை செய்ததும் 130 பேர் அதில் காயம்பட்டதும் வார் கிரைம்ஸ் என்று உலக நாடுகள் எல்லாம் பேச தொடங்கிவிட்டன. நேற்று உலகெங்கும் இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. இன் சாலிடாரிட்டி வித் பாலஸ்தீன் பீப்புள், பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் நடந்திருக்கின்றன. அவற்றில் எல்லாம் இந்த 30 பேர் கொலை செய்யப்பட்டதும் 130 பேர் காயம்பட்டதும் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒமர் முக்தார் ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ ஒமர் முக்தார் லிபியாவில் உள்ளவர் இன்னும் பாலஸ்தீனில் ஒரு தெருவில் போய் பேர் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்தது இந்த ஷஹீதுகள் மரணிப்பதில்லை என்பதுடைய இன்னொரு பொருள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது அல்சிஃபா ஹாஸ்பிட்டல். அல்சிஃபா ஹாஸ்பிட்டலை 6 மாசமா குண்டு போட்டு 3 மாசமா உள்ள இறங்கி கொலைகளை செய்தார்கள். அதை ரிப்பேர் பண்ணி இப்போ 20% அதில் வேலை செய்தான். 20% அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறது. அடுத்தது அதுவும் நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு. அடுத்தால ஒரு மெடிக்கல் காம்ப்ளெக்ஸை இஸ்ரேலு தாக்கி இருக்கிறது. அடுத்தது 60 வீடுகளை இடித்திருக்கிறது. இப்போ 60 வீடு இன்னும் அங்கே இருக்கு, அது இடிக்கிறதுக்கு வேலை இருக்குங்கிறதும் அதில் காட்டப்படுகிறது. அடுத்தது தேர்ட் ஆபரேஷன் அண்டர் ஸ்டோன் ஆஃப் டேவிட் ஆம்புஷ். ஸ்டோன் ஆஃப் டேவிட் என்று சொல்லக்கூடிய தாவூதன் கல் தாக்குதல் என்பதில் நேற்று பல தாக்குதல் நடந்திருக்கு. 7 தாக்குதல் நடந்திருக்கின்றன. அந்த 7 தாக்குதலில் ஏறத்தாழ 190 பேர் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள் மிக தாமதமாக வந்து சிலரை மீட்டு சென்றிருக்கின்றன. இடிபாடுகளுக்கு இடையே இருந்தவர்களை அவர்களால் மீட்க முடியவில்லை, போய்விட்டார்கள். அப்போ இஸ்ரேலே 54,000 தாண்டிட்டு 54,039 பேரை ஷஹீதாக்கிட்டான். ஆனால் அதை விட அதிகமாக இன்னைக்கு டெய்லி கவுண்டர் நம்ம எடுத்து பார்த்தா பெண்கள் குழந்தைகளைத்தான் இஸ்ரேலுடைய கோலையான, அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டால் போர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட அந்த கோலை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவர்கள் அதை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த சண்டை முழு வீரியத்தில் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. போராளிகளும் முழு வீரியத்தில் தெருவுக்கு வந்து சண்டையிடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது ஹெய்ஃபால நேற்று ஒரு பெரிய ஊர்வலம். அந்த நேரத்தில் ஹூத்திஸ் தாக்கலை. அந்த ஊர்வலத்தில் போகிற நேரத்து அது இதெல்லாம் விட முக்கியமாக அவங்க வச்சது, எங்களால் பதுங்கு குழியில் வாழ முடியல, பதுங்கு குழியும் உனக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஹூத்திஸ் சொன்னதோடைய பொருள் வேறு எதுவும் இருக்குமோ என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இனி நாங்கள் பதுங்கு குழியில் வாழ முடியவில்லை, இனியும் வாழ முடியவில்லை என்று கோஷங்களை போட்டு இருக்கிறார்கள். அதுக்கு இஸ்ரேலுடைய நத்தியான்ஹூ போர்க்குற்றவாளியினுடைய எதிர்த்தரப்பு போலீஸ்காரர்களை விட்டு அடித்து நிமித்தி இருக்கிறது. அடுத்தது நத்தியான்ஹூடைய மனைவி சாரா நத்தியான்ஹூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எல்லா மக்களும் என் கணவருக்கு எதிராகிட்டாங்க, இராணுவத்தில் நேற்று ஒரு கலகம் ஏற்பட்டு இருக்கிறது, அது பற்றின முழு தகவல் கிடைக்கவில்லை, ஆனால் இவர்களெல்லாம் சேர்ந்து என்னுடைய கணவனை கொலை செய்து விடுவார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று நேற்று பகிரங்கமாக பல மீடியாக்களிலும் சொன்னது அல் ஜசீரா வழியாக நமக்கு வந்திருக்கிறது. அதே போல வெஸ்ட் பேங்க்கு போனால் ஹெப்ரான்ல நியூ செட்டில்மெண்ட் கொண்டு வந்திருக்கான். அதை ஹூத்திஸுடைய தாக்குதல் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. அங்கே புதிய குடியிருப்புகளை கொண்டு வருகிறான். அடுத்தால ஜெனில்ல ஹஜ்ஜாஜிகள் பயணத்துக்கு புறப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு மிலிட்ரி ட்ரக் வந்து ஹஜ்ஜாஜிகள் சென்ற பஸ்ஸை மோதி இருக்கிறது. யாரும் மரணித்ததாக சொல்லவில்லை, சிலர் காயப்பட்டு இருக்கிறார்கள். அந்த காயத்தோடையே நாங்கள் ஹஜ்ஜிக்கு செல்கிறோம் என்று அவர்கள் ஹஜ்ஜி பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். ரமலாவில் ஒலிவ் மரங்களை நிறைய எரித்திருக்கிறார்கள் செட்டிலர்ஸு. இப்போ பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கிறான். யார்? முகமது ஃபத்தா அப்பாஸு. அவனை சந்திக்கிறதுக்கு சவுதி அரசாங்கமும் இன்னும் சில குழுவும் வந்துதான், அதை இஸ்ரேலும் விடமாட்டேன்டான். இப்போ அந்த நயவஞ்சகனுக்கு உண்மையான எதிரியின் நிலை இப்பொழுதாவது புரிந்தால் சரியாக இருக்கும். அடுத்தது சவுத் பெத்லஹேம்
ஒரு பெரிய ரெய்டை நடத்திருக்கான். அங்கே அல்குஸ் திருப்பி அடிச்சிருக்காங்க. துக்காரம்ல ஒரு பெரிய மனித வேட்டை நடத்தி இருக்கிறான். அங்கேயும் பொதுமக்களே தெருவுக்கு வந்து சண்டையிட்டு இருக்கிறார்கள். இப்படி வெஸ்ட் பேங்க்ல மேற்கரையிலும் பல ஆக்கிரமிப்புகளையும் பல குடியிருப்புகளையும் கொண்டு வருகிறான். இப்பொழுது ஹூத்திஸோட தாக்குதல் மேற்கரை வரைக்கும் வருவதால் அங்கு வருகின்ற 22 ரகசிய செட்டில்மெண்ட் நின்று போனது என்பதை நேற்று சொன்னோம். அடுத்தது ஹூத்திஸுக்கு வருவோம் என்று சொன்னால், நேற்று ஒரு பயங்கர அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். நாங்கள் புதுவிதமான தாக்குதலை தொடங்க போகிறோம். அதனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா வியாபார நிறுவனங்களும் இஸ்ரேலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை புறக்கிட்டு போயிருக்கோம். எங்களுடைய டார்கெட் இனிமேல் எல்லா பகுதியிலும் வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது ஒன்று. ரெண்டாவது, இனி பதுங்கு குழிக்கு நாங்கள் பதுங்கு குழியை பற்றியும் கவலைப்படாமல் தாக்குதலை நடத்த இருக்கிறோம். அடுத்தது F-35 போல F-35 சிரியாவுக்குள்ளால் யமனுக்குள்ளால் வராமல் தடுப்பதற்கான யுக்தியை வைத்திருக்கிறோம். நாங்களும் எதிர் தாக்குதலை அதுபோல் நடத்துவோம். அதனால் அங்கே இருக்கின்ற கட்டடங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுடைய வியாபார நிறுவனக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்பொழுது எங்களுடைய டார்கெட்ல இருக்கிறது பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள் தான். அதனால் கிடைத்ததை சுருட்டி கொண்டு ஓடிவிடுங்கள் என்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. அந்த அறிவிப்புகள் அனைத்திலுமே கிரிமினல் சியோனிஸ்ட் என்டிட்டி என்று தான் சொல்லுகிறார்கள். குற்றம் செய்கின்ற இந்த ஜியோனிஸ்டுகளை நாங்கள் அழிக்க இருக்கிறோம் என்று. அடுத்தது இந்த ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் காத்திருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் வரும்னு தெரியல. பல இஸ்ரேலில் உள்ள எல்லா ரோடுகளும் மிலிட்டரி காம்பேக்ட் சோன்ஸ் என்று அறிவித்து இருக்கிறார்கள், சண்டையிடும் பகுதிகள். அதனால அதில் யாரும் டிராவல் பண்ணாதீங்க. இப்போ பதுங்குக்குழியிலே இருக்க முடியாது, டிராவல் பண்ணி வெளியிலே வர முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு மேலே நமக்கு ஒரு சீஸ்ஃபயர் ப்ரப்போசல் பெருசாக பேசப்படுகிறது. அதை ரொம்ப சுருக்கமாக சொல்லுவோம். இப்போ ஹமாஸ் உடைய ரெஸ்பான்ஸ், அதாவது இஸ்ரேல் கொடுத்தது, இஸ்ரேலு விட்காஃப் வழியாக கொடுத்தது, அதை ட்ரம்ப் வந்து கேரண்டி பண்ணுவாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டாங்க. இப்போ ஹமாஸோட அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், பொது வழியில் இருக்கிற அதை உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி, அரபியில் வந்ததை உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி அல் ஜசீரா வெளியிட்டு இருக்கிறது. 60 நாள் போர் நிறுத்தம். இந்த 4 உயிரோடு வாழக்கூடிய கைதிகளை முதல் நாளில் வெளியிட வேண்டும். இந்த 4 பேரை வெளியிடக்கூடிய அதே நேரத்தில் உணவுப் பொருட்கள் எல்லாம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும். ஃபர்ஸ்ட் டேல 4 பேர், அடுத்தால 2 பேர் 30வது நாள், அடுத்தால ஒரு 4 பேர் 60வது நாள். இப்போ எப்படி கணக்கு பார்த்தாலும் நம்ம ஒரு 4 நாள் பார்க்குற கணக்கில் ஒரு 10 பேருக்கு மேலே உயிரோடு இருக்குது தெரியல. இப்போ நத்தியான்குட்ட என்ன கேட்குறான்னா, 603 நாளாக ஒரு 365 ஸ்கொயர் ஃபீட்டில் உலகத்தில் உள்ள எல்லா குண்டையும் போட்டுட்டேன், இந்த ஹாஸ்டேஜஸ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. சரிடா, எத்தனை பேர் உயிரோடு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஹமாஸ்ட நீ கேட்கணும்ல, இத்தனை பேரை நீ விடுன்னு கேட்கணும்ல. 10 பேரை சுற்றியே பேசிகிட்டு இருக்கியா, அது என்னன்னு. ஆனால் நிச்சயமாக 26 பேர் இருந்தார்கள். அதில் யாரும் இறந்ததாக இதுவரைக்கும் ஹமாஸ் போராளிகள் அறிவிக்கவில்லை. ஆனால் இப்போ ஹமாஸ் ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதுலையும் 4 பேர் ஃபர்ஸ்ட் டே, 2 பேர் 30வது நாள், 4 பேர் 60வது நாள். இது ஏன்னா இந்த 60 நாளைக்குள்ளால எல்லா குழப்பத்தையும் பண்ணுவாங்கிறது. அதுக்கப்புறம் பாடி எக்ஸ்சேஞ்ச் 6 பேர் முதல் நாளில், அடுத்தது 6 பாடிஸை வந்து 10வது நாள் தருவோம், இன்னும் 6 பாடிஸை 30வது நாள் தருவோம், இன்னும் 6 பாடிஸை 6 உடல்களை 50வது நாள் தருவோம். அப்போ 6 உடல்னு 3 கண்டிஷனில் 18 பேர், 18 உடல்கள் இருக்கு. இது முன்னாடி உள்ள உடல்களும் உண்டு, பழைய நின்று போச்சு அல்லவா அந்த ஏப்ரல் 22 அந்த யுத்தத்துக்கு முன்னாடி உள்ள எக்ரிமெண்ட்லையும் உள்ளதுதான். ஆனால் 18 பாடியை தான் இப்போ வந்து பேசுகிறாங்க, 10 பேர் தான் உயிரோடு இருக்கதா பேசுகிறாங்க. அது உண்மையே தெரியல. இப்போ இஸ்ரேலில் அதான் கேட்குறான். சரி, அப்போ நீ வந்து இப்போ இவ்வளோ நாள் குண்டு போட்டு ஆப்ரேஷன் ஜிடியான் ஜாரியாட்டுன்னு ஜெனரல்ஸ் பிளான்னு 1008 திட்டமும் போன பிறகு இப்போ ஹமாஸ்கிட்ட கேட்குறான் எத்தனை பேர் உயிரோட இருக்கிறாங்கிற தகவலை. ஹமாஸ் அதை 30வது நாள் நான் உனக்கு தருவேங்கிறான். அடனாய், என்னடா நீ பெரிய அப்படி கசஸ் வச்சிருக்கேன்லாம் சொன்ன, கடைசியில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நீ வந்து ஹமாஸ் சொல்லி தான் தெரியணும்னு. ஹமாஸ் நான் அதை 30வது நாள் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் காசாவில் பெரிய யுத்தத்தை நடத்தக்கூடிய அனைத்து வல்லரசுகளுடைய உதவியோடு நிற்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய நிலை. அடுத்தது ரஃபா பார்டரில் ஃப்ரீயாக எல்லாரும் போயிட்டு வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லுது. இதில் ஹமாஸ் வந்து எகிப்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. எனக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னால்,
ரஃபா பார்டர் வழியா கீழே உணவுப் பொருட்கள் தாராளமாக வருவதை எகிப்து தடுக்கவில்லை. ரெண்டாவது, இப்போ உணவுப் பொருட்கள் வரக்கூடியவங்கள ஒரு ரகசிய கூட்டம் கொள்ளையடிக்கணும்னா அதை அவன் பிடிச்சி வச்சிருக்கான். அதில் இருந்த உணவுப் பொருள் இஸ்ரேல் அவனுக்கு வேவு பார்க்கறதுக்காக கொடுத்த பணம் எல்லாம் இப்போ ஹமாஸு கையில் இருக்கு. ஹமாஸு அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுது. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான கண்டிஷனில் ஒன்று, ரஃபால ஃப்ரீ ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு, மக்கள் எந்த பகுதிக்கும் போகிறத பற்றி நீ தடுக்கக்கூடாது என்று ஒரு கண்டிஷன் வருது. அதுக்கு கூட இன்னொன்று என்னன்னா, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டம் கொடுக்க வேண்டும்னு ஒரு கிளாஸை இப்போ சேர்த்திருக்காங்க. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டம். அடுத்தது, எல்லா மருத்துவமனையும் சீர் செய்யணும், எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலும் உள்ள வரணும். கத்தரு, ஈஜிப்டு, அமெரிக்கா, இன்னும் பல அரபு நாடுகளை ஃப்ரீயா எங்களுக்கு அந்த ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உதவி செய்யணும். ரிகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனில் எல்லா ஆஸ்பத்திரியும் வந்துடணும். இடிஞ்ச வீடுகளெல்லாம் கட்டித்தர வேண்டியும். அடுத்தது, இந்த சப்போர்ட் ஃபார் வார் அஃபெக்டட் குரூப்ஸுக்கு உள்ளது ஒரு புது இதாக தெரியுது. அடுத்தால இந்த 60 நாளுக்கு உள்ளால முழுமையாக இஸ்ரேலுடைய இராணுவம் காசாவிலிருந்து எல்லா இடம் வந்துடணும். முதல் 30 நாளைக்கு உள்ளாலே வந்துடணும். சில இடங்கள்ல இருக்கலாம், அதுக்கு பிறகு காசாவை விட்டு போயிடணும். அப்போ பெர்மனண்ட் சீஸ்ஃபயர், மனிதாபிமான அடிப்படையிலான எல்லா உணவுப் பொருட்களும் மருத்துவ பொருட்களும் உள்ளே வர வேண்டும். காசாவை விட்டு நீ வெளியேறணும். இதுதான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. அதில் சில நுணுக்கமான இதை வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் சப்போர்ட் ஃபார் வார் அஃபெக்டட் ஃபேமிலிஸ், ரீஹாபிலிட்டேஷன், ரிகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது இஸ்ரேல் ஒத்துக்கொள்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் ஹமாஸை அழைத்து இது செயல்படும் என்பதற்கு நான் கேரண்டி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சொல்லுது. முதல்ல 4 பேர், 30வது நாள் 4 பேர், 60வது நாள் 4 பேருன்னு தான் கேப்டிவ்ஸை விடுவதாக சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு முந்தின போர் நிறுத்தத்தில் இஸ்ரேல் செய்ய அயோக்கியத்தனத்துக்கு பதிலடியாக தெரிகிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் நீ கிளம்பின, நான் ஒன்றை பிராக்கெட் பண்ணுற மாதிரி எங்களால் அடுத்த நிபந்தனைகளை கொண்டு வர முடியும் என காட்டியிருக்கிறார்கள் ஹமாஸ் போராளிகள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.